Hello friends, welcome to Centum Tutor. இந்த வீடியோவில் காஸ்ட் அக்கௌண்டிங் பார்க்க போகிறோம். அதில் காஸ்டிங்கும் மெத்தட்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் ஆஃப் காஸ்டிங்கை பற்றியும் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், த டெக்னிக் அண்ட் ப்ராசஸ் ஆஃப் அசர்டைனிங் காஸ்ட் இஸ் கால்டு. டெக்னிக் அதே மாதிரி ப்ராசஸ். காஸ்ட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு, காஸ்ட்டை கணக்கிடுவதற்கு பயன்படுத்தக்கூடிய டெக்னிக் அண்ட் ப்ராசஸை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? காஸ்டிங், காஸ்ட் அக்கௌண்டிங், காஸ்ட் அக்கௌண்டன்சி, காஸ்ட் மேனேஜ்மெண்ட். இதுக்கு வந்து கரெக்ட் ஆப்ஷன் இஸ் காஸ்டிங். ஏ இஸ் காஸ்டிங். காஸ்டிங் மீன்ஸ் technique and process of ascertaining cost. Second question, the process of accounting for cost is. The process of accounting for cost. Cost account பண்ணக்கூடிய ப்ராசஸ்க்கு பேர் இட்ஸ் கால்ட் option B, cost accounting. The process of accounting for cost is cost accounting. Question number 3, dash is the application of costing and cost accounting principles, methods and techniques to the science, art and practice of cost control and the ascertainment of profitability. இதில் வந்து ஆப்ஷன் ஏ வந்து காஸ்ட் அக்கௌண்டிங், பி காஸ்ட் அக்கௌண்டன்சி, சி மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங், டி ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் இருக்காங்க. ஸோ இதில் எது அப்ளிகேஷன் ஆஃப் காஸ்ட் அண்ட் காஸ்ட் அக்கௌண்டிங் பிரின்சிபல்ஸ், எதில் நம்ம காஸ்டிங்கையும் காஸ்ட் அக்கௌண்டிங் பிரின்சிபல்ஸையும் அப்ளை பண்ணுவோம், மெத்தட்ஸ் அண்ட் டெக்னிக்ஸை யூஸ் பண்ணுவோம், சயின்ஸ், ஆர்ட் அண்ட் ப்ராக்டிஸ் ஆஃப் காஸ்ட் கண்ட்ரோலை யூஸ் பண்ணுவோம். எதுக்காக? அண்ட் தி அசர்டைன்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட்டபிலிட்டி. இதில் காஸ்ட் அக்கௌண்டிங்கா, காஸ்ட் அக்கௌண்டன்சியா, மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங்கா, ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங்காக கேட்டிருக்காங்க. கரெக்ட் ஆப்ஷன் இஸ் காஸ்ட் அக்கௌண்டன்சி. ஸோ இது காஸ்ட் அக்கௌண்டன்சியோடைய டெஃபினேஷன். காஸ்ட் அக்கௌண்டன்சி இஸ் தி அப்ளிகேஷன் ஆஃப் காஸ்டிங் and cost accounting principles, methods and techniques to the science, art and practice of cost control and the ascertainment of profitability. இதில் பாருங்கள், இங்கே வந்து மெயினாக பார்த்து வைக்கணும். இது ஒரு தனி கொஸ்டினாகவே கேட்கலாம். சயின்ஸ், ஆர்ட் அண்ட் டேஷ்னு போட்டிருப்பாங்க. சயின்ஸ், ஆர்ட் அண்ட் ப்ராக்டிஸ் இது ஒரு கொஸ்டினாகவே கேட்குறது உண்டு. ஃபோர்த் கொஸ்டின், த ஸ்கோப் ஆஃப் காஸ்ட் அக்கௌண்டிங். காஸ்ட் அக்கௌண்டிங்கோடைய ஸ்கோப் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. காஸ்ட் அசர்டைன்மெண்ட், காஸ்ட்டை கண்டுபிடிக்கிறது, காஸ்ட் கண்ட்ரோல், போத் ஏ அண்ட் பி, நன் ஆஃப் தி அபோவ். இந்த காஸ்ட் அக்கௌண்டிங்கோட ஸ்கோப் வந்து காஸ்ட்டை கண்டுபிடிக்கிறதும் காஸ்ட்டை கண்ட்ரோல் பண்ணுறதும் இரண்டுமே ஸ்கோப் ஆஃப் காஸ்ட் அக்கௌண்டிங் தான். ஸோ த கரெக்ட் ஆப்ஷன் இஸ் போத் ஏ அண்ட் பி. ஸோ த ஸ்கோப் ஆஃப் காஸ்ட் அக்கௌண்டிங் ஆர் காஸ்ட் அசர்டைன்மெண்ட் அண்ட் காஸ்ட் கண்ட்ரோல். Question number 5, dash is exercised through setting standard and comparing actual performance and analysis variance and action. எதை எக்ஸசைஸ் பண்ணுவோம்? ஏற்கனவே ஒரு ஸ்டாண்டர்டை செட் பண்ணியிருப்போம். அப்புறம் ஆக்சுவல் பர்ஃபார்மன்ஸு இந்த ஸ்டாண்டர்ட் கூட கம்பேர் பண்ணுவோம். அப்புறம் அதனால் என்ன வேரியன்ஸ், ரெண்டுக்குள்ள வித்தியாசம், நம்ம செட் பண்ண ஸ்டாண்டர்டுக்கும் ஆக்சுவல் பர்ஃபார்மன்ஸுக்கும் என்ன வேரியன்ஸ்ன்னு பார்த்து அதுக்கு ஆக்ஷன் எடுப்போம், நடவடிக்கை எடுப்போம். அசர்டைன்மெண்ட் ஆஃப் காஸ்ட்டா, காஸ்ட் ரிடக்ஷனா, காஸ்ட் கண்ட்ரோலா, ஆல் தி எபோவான்னு கேட்டிருக்காங்க. ஒரு ஸ்டாண்டர்டுக்கும் ஒரு செட் பண்ண ஸ்டாண்டர்டுக்கும் ஆக்சுவல் பர்ஃபார்மன்ஸையும் கம்பேர் பண்ணுறது மேனேஜ்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, காஸ்டிங்காக இருந்தாலும் சரி, அதோட வேரியன்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு பேர் வந்து கண்ட்ரோல். ஸோ இயர் காஸ்ட் கண்ட்ரோல், ஏன்னா காஸ்ட்டை கம்பேர் பண்ணுறதுனால காஸ்ட் கண்ட்ரோல். ஸோ த கரெக்ட் ஆப்ஷன் இஸ் காஸ்ட் கண்ட்ரோல். த சி இஸ் தி ஆன்சர். ஸோ ஸ்டாண்டர்டுக்கும் ஆக்சுவல் பர்ஃபார்மன்ஸுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸை கண்டுபிடிக்கிறது தான் காஸ்ட் கண்ட்ரோல். த நேச்சர் ஆஃப் காஸ்ட் அக்கௌண்டிங் இஸ் ஆர் டேஷ். ஒரு காஸ்ட் அக்கௌண்டிங்கோடைய நேச்சர், தன்மை என்ன? காஸ்ட் அக்கௌண்டிங்கோட தன்மை என்ன? குவான்டிடேட்டிவா, குவான்டிடேட்டிவ்னா அளவா, குவாலிட்டேட்டிவ் தரமா, போத் ஏன் பி ரெண்டுமே, அளவு மற்றும் தரம், குவான்டிடேட்டிவ் அண்ட் குவாலிட்டேட்டிவ், நன் ஆஃப் தி அபோவ்னு கேட்குறாங்க. ஒரு காஸ்ட் அக்கௌண்டிங் அப்படின்றது குவான்டிடேட்டிவ், அளவு, அதனுடைய தன்மை வந்து அளவு. ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் தான் குவாலிட்டேட்டிவ், தரம். அப்போது நேச்சர் ஆஃப் காஸ்ட் அக்கௌண்டிங் இஸ் குவான்டிடேட்டிவ். The option A is correct.
இப்போது 7th கொஸ்டினில் இன் காஸ்ட் அக்கௌண்டிங் டேட்டா ரிலேட்டிங் டு டேஸ் ஆர் ரெக்கார்டட். காஸ்ட் அக்கௌண்டிங்கில் எந்த டேட்டாவை ரெக்கார்ட் பண்ணுவாங்க? பாஸ்ட் அண்ட் ப்ரெசண்ட், கடந்த காலமும் இப்போ நிகழ்காலமுமா, இல்லை ஃப்யூச்சர் ஒன்லி வருங்காலத்து குறித்து மட்டுமா, ப்ரெசண்ட் ஒன்லி நிகழ்காலத்தை குறித்து மட்டுமா, பாஸ்ட் ஒன்லி கடந்த காலத்தை குறித்து மட்டுமா, எந்த டேட்டாவை ரெக்கார்ட் பண்ணுவான்னு கேட்டிருக்காங்க. காஸ்ட் அக்கௌண்டிங்கில் பாஸ்ட் அண்ட் ப்ரெசண்ட் ரெண்டுமே ரெக்கார்ட் பண்ணுவாங்க. கடந்த காலத்தும் இப்போ நடைபெறக்கூடிய காலத்தும் கரண்ட்டும் ரெண்டுமே ரெக்கார்ட் பண்ணுவாங்க. ஸோ இன் காஸ்ட் அக்கௌண்டிங் டேட்டா ரிலேட்டிங் டு பாஸ்ட் அண்ட் ப்ரெசண்ட் ஆர் ரெக்கார்டட். The main function of cost accounting is dash reporting. இந்த காஸ்ட் அக்கௌண்டிங் வந்து டேஷ் ரிப்போர்ட் பண்ணும். இன்டர்னல் ரிப்போர்ட்டிங்கா, எக்ஸ்டர்னல் ரிப்போர்ட்டிங்கா, இல்லை கவர்மெண்ட் ரிப்போர்ட்டிங்கா, இல்லை இது எல்லாமே வா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த மெயின் ஃபங்க்ஷன் காஸ்ட் அக்கௌண்டிங்கோட மெயின் ஃபங்க்ஷன் காஸ்ட் அக்கௌண்டிங் அப்படின்னாலே இட் இஸ் அ இன்டர்னல். அதாவது A, option A, internal reporting is the correct answer. The main function of cost accounting is internal reporting. அதாவது உள்ளுக்கு அதாவது அந்த நிறுவனத்துக்குள்ளார ரிப்போர்ட் பண்ணுறது தான் காஸ்ட் அக்கௌண்டிங். 9th one, the objectives of cost accounting is ஆர் டேஷ். ஒரு காஸ்ட் அக்கௌண்டிங்கினுடைய நோக்கம் ஆப்ஜெக்டிவ் என்ன? அசர்டைன்மெண்ட் ஆஃப் காஸ்ட், அது காஸ்ட் COST காஸ்ட், ஃபிக்ஸேஷன் ஆஃப் செல்லிங் ப்ரைஸ், செல்லிங் ப்ரைஸஸை ஃபிக்ஸ் பண்ணுறது, காஸ்ட் கண்ட்ரோல் காஸ்ட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது, ஆல் தி எபோவ். இதில் எது காஸ்ட் அக்கௌண்டிங்கோடைய ஆப்ஜெக்டிவ்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது மூணுமே ஆப்ஜெக்டிவ். ஒரு பொருளுடைய விலையை கண்டுபிடிக்கிறது, காஸ்ட்டை கண்டுபிடிக்கிறது, அசர்டைன்மெண்ட் ஆஃப் காஸ்ட்டை கணக்கிடுறது, செல்லிங் ப்ரைஸை ஃபிக்ஸ் பண்ணுறது, காஸ்ட்டை கண்ட்ரோல் பண்ணுறது, இது எல்லாமே ஒரு காஸ்ட் அக்கௌண்டிங்கோடைய ஆப்ஜெக்டிவ்ஸ் தான். ஸோ டி, ஆப்ஷன் டி, ஆல் தி அபோவ் இஸ் கரெக்ட். The objectives of cost accounting are ascertainment of cost, fixation of selling price, and cost control. The 10th one, the cost accounting reports and statements are prepared. Cost accounting reports ஸ்டேட்மெண்ட்டும் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. யூஸ்வலி ஃபார் a year, ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஆஸ் அண்ட் வென் ரிக்வயர்டு, எப்பெல்லாம் தேவைப்படுதோ அப்போ ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. குவார்ட்டர்லி, எவ்ரி குவார்ட்டர்லிக்கு ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ட்வைஸ் இன் எ இயர், வருஷத்துக்கு 2 தடவை ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. காஸ்ட் அக்கௌண்டிங் ரிப்போர்ட்ஸும் ஸ்டேட்மெண்ட்ஸும் எப்போ ப்ரிப்பேர் பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா ஆஸ் அண்ட் வென் ரிக்வயர்டு, எப்போ தேவைப்படுதோ அப்போ தயார் பண்ணுவாங்க. ஸோ த ஆப்ஷன் பி இஸ் தி கரெக்ட். ஆஸ் அண்ட் வென் ரிக்வயர்டு, எப்போ தேவைப்படுதோ அப்போ தான் தயாரிப்பாங்க காஸ்ட் அக்கௌண்டிங் ரிப்போர்ட்ஸும் ஸ்டேட்மெண்ட்ஸும். கொஸ்டின் நம்பர் 11, காஸ்ட் அக்கௌண்டிங் டீல்ஸ் வித் டேஷ். இந்த காஸ்ட் அக்கௌண்டிங் எதை டீல் பண்ணுது? மானிட்ரி இன்ஃபர்மேஷனா, பண சம்மந்தப்பட்ட விஷயத்தையா, நான் மானிட்ரி இன்ஃபர்மேஷன் பணம் சம்மந்தப்படாத விஷயங்கள், யூனிட்டில் சொல்லக்கூடிய விஷயங்களையா? போத் ஏ அண்ட் பி, மானிட்ரி இன்ஃபர்மேஷனையும் ரெக்கார்ட் பண்ணும், நான் மானிட்ரி இன்ஃபர்மேஷனையும் ரெக்கார்ட் பண்ணுமா? அண்ட் டி, நன் ஆஃப் தி எபோவ், இதில் எதுவுமே கிடையாது. நம்ம ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் பார்த்துருக்கோம். ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங்னாலே மானிட்ரி இன்ஃபர்மேஷனை மட்டும்தான் ரெக்கார்ட் பண்ணுவோம். பணத்தால் அளவிடக்கூடிய விஷயங்களை மட்டும்தான் ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங்கில் ரெக்கார்ட் பண்ணுவோம். காஸ்ட் அக்கௌண்டிங்கில் வந்து போத், அதாவது மானிட்ரி இன்ஃபர்மேஷனையும் ரெக்கார்ட் பண்ணுவோம், நான் மானிட்ரி இன்ஃபர்மேஷனையும் ரெக்கார்ட் பண்ணுவோம். ஸோ த கரெக்ட் ஆப்ஷன் இஸ் போத் ஏ அண்ட் பி. இதுதான் ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங்க்கும் காஸ்ட் அக்கௌண்டிங்க்கும் உள்ள வித்தியாசம். காஸ்ட் அக்கௌண்டிங்கில் மானிட்ரி அண்ட் நான் மானிட்ரி ரெண்டுமே ரெக்கார்ட் பண்ணுவோம். ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங்கில் வந்து ஒன்லி மானிட்ரி இன்ஃபர்மேஷனை மட்டும்தான் ரெக்கார்ட் பண்ணுவோம். 12th கொஸ்டின், இன் காஸ்ட் அக்கௌண்டிங் ஸ்டாக்ஸ் ஆர் வேல்யூட் அட். காஸ்ட் அக்கௌண்டிங்கில் ஸ்டாக்கை எப்படி வேல்யூ பண்ணுவாங்க? காஸ்ட் ஆர் மார்க்கெட் ப்ரைஸ் விச் எவர் இஸ் லெஸ். அடக்க விலை இல்லைன்னா மார்க்கெட் ப்ரைஸ், சந்தை விலை, இதில் எது குறைவோ அதை தான் ஸ்டாக்கோட விலையாக இருக்கும். காஸ்ட்டை வந்து அந்த விலையில் அதில் தான் வேல்யூ பண்ணுவாங்க. இல்லை காஸ்ட் அடக்க விலை மட்டும் எடுப்பாங்க, இல்லை மார்க்கெட் ப்ரைஸ் சந்தை விலை மட்டும் தான் எடுப்பாங்க. நன் ஆஃப் தி அபோவ், இதில் எதுவுமே கிடையாது. காஸ்ட் அக்கௌண்டிங்கில் ஸ்டாக்கை வேல்யூ பண்ணுறது, இதுதான் நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும். நம்ம ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங்கில் மட்டும் படிச்சுட்டு ஆன்சர் பண்ணிடக்கூடாது. காஸ்ட் அக்கௌண்டிங்கை ஸ்டாக்கை எப்படி வேல்யூ பண்ணுவாங்க காஸ்ட் அக்கௌண்டிங்கில் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்லி காஸ்ட், அதாவது அதனுடைய அடக்க விலை மட்டும் தான் எடுப்பாங்க, காஸ்ட் மட்டும் தான் எடுப்பாங்க. காஸ்ட் எவ்வளவோ அதுதான் அந்த ஸ்டாக்கோடைய வேல்யூவாக எடுத்துக்குவாங்க. அது வேரியேஷன் பண்ணுறதுக்காக தான் அடுத்த கொஸ்டின் கொடுத்துருக்கேன். இந்த ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் ஸ்டாக்ஸ் ஆர் வேல்யூட் அட். ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங்கில்
ஸ்டாக் எப்படி வேல்யூ பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா ஆப்ஷன் ஏ காஸ்ட் ஆர் மார்க்கெட் ப்ரைஸ் விச் எவர் இஸ் லெஸ், காஸ்ட், மார்க்கெட் ப்ரைஸ், நன் ஆஃப் தி அபோவ். இந்த ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங்கில் தான் ஸ்டாக்கை வந்து காஸ்ட் ஆர் மார்க்கெட் ப்ரைஸ் விச் எவர் இஸ் லெஸ், அதாவது அடக்க விலை அல்லது சந்தை விலை இதில் எது குறைவோ அதை தான் ஸ்டாக்காக வேல்யூ பண்ணுவாங்க ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங்கில். பட் காஸ்ட் அக்கௌண்டிங்கில் ஸ்டாக்கை வேல்யூ பண்ணுறது ஒன்லி அட் காஸ்ட். இதை ஞாபகம் வச்சுக்கணும். காஸ்ட் அக்கௌண்ட்ஸ் டீல்ஸ் வித், இந்த காஸ்ட் அக்கௌண்ட் எதை டீல் பண்ணுது? ஆக்சுவல் ஃபேக்ட்ஸ் அண்ட் ஃபிகர்ஸ், உண்மையான ஃபேக்டையும் ஃபிகரையுமா, பார்ட்லி ஃபேக்ட் அண்ட் ஃபிகர்ஸ் அண்ட் பார்ட்லி எஸ்டிமேட், பார்ட்லி உண்மையான நடந்த சம்பவங்கள், பார்ட்லி வந்துட்டு எஸ்டிமேட்டாக இருக்கும், ஒன்லி எஸ்டிமேட்டாக இருக்கும், இல்லை நன் ஆஃப் தி அபவ்னு கேட்டிருக்காங்க. அதாவது உண்மையான நடந்த விஷயங்களை மட்டும்தான் காஸ்ட் அக்கௌண்ட் டீல் பண்ணுமா, பகுதி உண்மையான விஷயங்களும் பகுதி எஸ்டிமேட்டும் இருக்குமா, இல்லை எஸ்டிமேட் மட்டும்தான் இருக்குமா, இல்லை நன் ஆஃப் தி அபவ்னு கேட்டிருக்காங்க. காஸ்ட் அக்கௌண்ட் எதை டீல் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா பார்ட்லி ஃபேக்ட்ஸ் அண்ட் ஃபிகர்ஸ் அண்ட் பார்ட்லி எஸ்டிமேட். பகுதி வந்து ஃபேக்டும் ஃபிகர்ஸ் இருக்கலாம், உண்மையான விஷயங்களாக இருக்கலாம், உண்மையான நடந்த விஷயங்களாக இருக்கலாம், அண்ட் பார்ட்லி எஸ்டிமேட்டாக இருக்கலாம். இதுதான் இதோடைய கரெக்டான ஆப்ஷன். Question number 15. Basically, there are dash methods of costing as per ICMA terminology. ICMA terminologyயில் இந்த காஸ்டிங் வந்து எத்தனை மெத்தட் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. 2 3 4 5 கேட்டிருக்காங்க. ஸோ தேர் ஆர் 2 மெத்தட்ஸ் ஆஃப் காஸ்டிங் ஆஸ் பர் ICMA டெர்மினாலஜி. ICMA டெர்மினாலஜியில் 2 மெத்தட் தான் காஸ்டிங் இருக்குது. அதில் தான் நம்ம சப் மெத்தட்ஸாக நிறைய படிக்கிறோம். இந்த 2 மெத்தட் எதுன்னு கேட்டிங்கன்னா ஸ்பெசிஃபிக் ஆர்டர் காஸ்டிங்கும் ஆப்ரேட்டிங் காஸ்டிங்கும், இது 2 தான் இருக்குது. இந்த ஸ்பெசிஃபிக் ஆர்டர் காஸ்டிங்லேயும் ஆப்ரேட்டிங் காஸ்ட்லேயும் தான் மற்ற காஸ்டிங்கோடைய பிரான்ச்சஸ் எல்லாம் மற்ற கிளாஸிஃபிகேஷன்லாம் இருக்குது. அப்போது பேசிக்கலி தேர் ஆர் 2 மெத்தட்ஸ் ஆஃப் காஸ்டிங் ஆஸ் பர் ICMA டெர்மினாலஜி. 2 மெத்தட்ஸ் தான் இருக்குது. ஒன் இஸ் கால்ட் ஸ்பெசிஃபிக் ஆர்டர் காஸ்டிங், செகண்ட் ஒன் இஸ் கால்ட் ஆப்ரேட்டிங் காஸ்டிங். Question number 16. Question number 16. Under dash method, costs are collected and accumulated for each job, work, order or project separately. பாருங்க, under dash methodல cost வந்து collected and accumulated for each job, ஒவ்வொரு ஜாபுக்கும் இல்லைன்னா ஒவ்வொரு ஒர்க் ஆர்டருக்கும் இல்லை ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டுக்கும் செப்பரேட்டாக நம்ம கலெக்ட் பண்ணுவோம், காஸ்டி கலெக்ட் பண்ணி அக்குமுலேட் பண்ணுவோம். அந்த மெத்தடுக்கு என்ன பேருன்னு கேட்குறாங்க. கான்ட்ராக்ட் காஸ்டிங்கா, ஜாப் காஸ்டிங்கா, பேட்ச் காஸ்டிங்கா, ப்ராசஸ் காஸ்டிங்கான்னு கேட்குறாங்க. ஸோ இங்கே ஒவ்வொரு பர்டிகுலர் ஜாபுக்கும் ஒவ்வொரு பர்டிகுலர் ஈச் ஒர்க் ஆர்டருக்கும் ஈச் ப்ராடக்ட்டுக்கும் செப்பரேட்டாக பண்ணுறது ஜாப் காஸ்டிங். ஸோ அண்டர் ஜாப் காஸ்டிங் மெத்தட், காஸ்ட்ஸ் ஆர் கலெக்டட் அண்ட் அக்குமுலேட்டட் ஃபார் ஈச் ஜாப், ஒர்க் ஆர்டர் ஆர் ப்ராஜெக்ட் செப்பரேட்லி. Number 17. Dash method is applicable to printers, machine tool manufacturers, foundries and general engineering workshops. எந்த மெத்தடை, எந்த காஸ்டிங் மெத்தடை இந்த பிரிண்டிங் ப்ரெஸ்ஸில், மிஷின் டூல் மேனுஃபேக்சரர்ஸு, ஃபவுண்ட்ரிஸில், ஜெனரல் இன்ஜினியரிங் ஒர்க் ஷாப்ஸில் யூஸ் பண்ணுவாங்க? ஜாப் காஸ்டிங் மெத்தடா, கான்ட்ராக்ட் காஸ்டிங் மெத்தடா, பேட்ச் காஸ்டிங் மெத்தடா, ப்ராசஸ் காஸ்டிங் மெத்தடான்னு கேட்டிருக்காங்க. இங்கே பார்க்கலாம், பிரிண்டிங்கில் எல்லாத்துலேயுமே வந்து ஜாப் காஸ்டிங், ஒரு பர்டிகுலர் ஒர்க்குக்கு எவ்வளோ காஸ்ட், இங்கே தான் அப்ளை பண்ணுவாங்க. இது பார்த்து வச்சுன்னா ஏதாவது ஒன்று மட்டும் தான் கொடுப்பாங்க. டேஷ் மெத்தட் இஸ் அப்ளிகபிள் டு பிரிண்டர்ஸ். இன் பிரிண்டிங் ப்ரெஸ் டேஷ் மெத்தட் ஆஃப் காஸ்டிங் இஸ் யூஸ்ட், ஜாப் காஸ்டிங். அதுமாதிரி ஒவ்வொன்றா கேட்பாங்க. நான் அதில் எல்லாமே கொடுத்துட்டேன். பிரிண்டர்ஸ், மிஷின் டூல் மேனுஃபேக்சரர்ஸ், ஃபவுண்ட்ரிஸ், ஜெனரல் இன்ஜினியரிங் ஒர்க் ஷாப்ஸ், இதில் எல்லாமே வந்து ஜாப் காஸ்டிங் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஈச் ஜாப், ஈச் ஒர்க் ஆர்டருக்கு காஸ்ட்டை மெஷர் பண்ணுவாங்க. when the job is big and spread over long period of time, இது long period of time. when the job is big and spread over long period of time, long long இது கிடையாது, long period of time, the method of dash is used. ஜாப் வந்து ரொம்ப பெருசாக இருந்தோ இல்லை நீண்ட காலத்துக்கு நடக்கக்கூடியதாக, பல வருஷத்துக்கு ஸ்ப்ரெட் ஆகி கிடக்கக்கூடியதாக இருந்தால் எந்த மெத்தட் யூஸ் பண்ணுவீங்க? ஜாப் காஸ்டிங்கா, கான்ட்ராக்ட் காஸ்டிங்கா, பேட்ச் காஸ்டிங்கா, ப்ராசஸ் காஸ்டிங்காக கேட்குறாங்க. ஒரு ஜாப் ரொம்ப பெருசாகவும் நீண்ட காலத்துக்கும் ஸ்ப்ரெட் ஆகி இருந்தால் அங்கே நம்ம யூஸ் பண்ணக்கூடிய காஸ்டிங் மெத்தட் வந்து கான்ட்ராக்ட் காஸ்டிங். So when the job is big and spread over long periods of time, the method of
contract costing is used. Next, 19th one, the DAS method is used by builders, civil engineers, mechanical engineering firm, etc. The method is used in the costing method, builders, civil engineers, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஃபர்ம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க கேட்டிருக்காங்க. ஜாப் காஸ்டிங்காக, ப்ராசஸ் காஸ்டிங்காக, ஆப்ரேட்டிங் காஸ்டிங்காக, கான்ட்ராக்ட் காஸ்டிங்காக கேட்டிருக்காங்க. இப்போ தான் நம்ம பார்த்தோம், ஒரு ஜாப் வந்து வெரி பிக்காகவும் லாங் பீரியடுக்கு ஸ்ப்ரெட் ஆகியிருந்தால் அங்கே வந்து கான்ட்ராக்ட் காஸ்டிங் தான் யூஸ் பண்ணுவோம் பார்த்துருக்கோம். பில்டர்ஸோடைய வந்து ரொம்ப பெரிய வேலையாக இருக்கும். லாங் இயருக்கு ஸ்ப்ரெட் ஆகிருக்கும். பில்டர்ஸ்க்கு, சிவில் இன்ஜினியர்ஸ்க்கு, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஃபர்ம்ஸ்க்கெல்லாம் வந்து எந்த மெத்தட் ஆஃப் காஸ்டிங் இஸ் யூஸ்ன்னு கேட்டிங்கன்னா கான்ட்ராக்ட் காஸ்டிங். த கரெக்ட் ஆப்ஷன் இஸ் டி, கான்ட்ராக்ட் காஸ்டிங். இந்த 20th question, DAS is suitable for industries where production is continuous. ப்ரொடக்ஷன் வந்து கண்டினியூஸாக இருந்துச்சுன்னா ஒரு ப்ராசஸ் நெக்ஸ்ட் அப்படி போயிட்டே இருக்கும். ஒன்லேருந்து அடுத்தடுத்து போயிட்டே இருக்கும். விச் ஒன் இஸ் சூட்டபிள்? இப்போ நானே சொல்லிட்டேன், டேஸ் இஸ் சூட்டபிள் ஃபார் இண்டஸ்ட்ரீஸ் வேர் ப்ரொடக்ஷன் இஸ் கண்டினியூஸ்னால் தேர் ஆர் டிஃப்ரெண்ட் ப்ராசஸ். ஒரு ப்ராசஸ் முடிஞ்சு அடுத்த ப்ராசஸ் தொடங்கும். ஸோ கண்டினியூஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ தட் மீன்ஸ் ப்ராசஸ். ஸோ ஜாப் காஸ்டிங்காக, ப்ராசஸ் காஸ்டிங்காக, ஆப்ரேட்டிங் காஸ்டிங்காக, கான்ட்ராக்ட் காஸ்டிங்கான்னு கேட்டிருக்காங்க. ஸோ இட் இஸ் அ ப்ராசஸ் காஸ்டிங். Suitable for industries where production is continuous. Question number 21, DAS is generally followed in textile industries, chemical industries, tanneries, paper manufacturers, etc. இந்த இண்டஸ்ட்ரியில் பாருங்கள், டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ், அதில் நிறைய ப்ராசஸ் இருக்கும். டைரெக்டாக டெக்ஸ்டைலில் வந்து க்ளோத் வராது. ஃபஸ்ட்டு அதில் வந்து நூல் ரெடி பண்ணுவாங்க, த்ரெட் ரெடி பண்ணுவாங்க, த்ரெட்டுக்கு கலரிங் கொடுக்கறது, அதுக்கப்புறம் தான் அதை க்ளோத்தாக மாற்றுவாங்க. ஸோ தெர் ஆர் டிஃப்ரெண்ட் ப்ராசஸஸ். கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸ் அதே மாதிரி தான். ஒரு ஃபைனல் கெமிக்கல் ப்ராடக்ட் வெளியே வரணுன்னா டிஃப்ரெண்ட் ப்ராசஸ் கடந்து தான் வர முடியும். டேனரிஸ், தொழில் பதனிடக்கூடிய தொழில்கள், அதுலேயும் பல ப்ராசஸ் முடிஞ்சால் மட்டும்தான் ஃபினிஷ்டு ப்ராடக்ட் வெளியேறும். அதேமாதிரி பேப்பர் மேனுஃபேக்சரிங், அதாவது நம்ம ஒரு பக்கத்தில் ரா மெட்டீரியலை ஃபீட் பண்ணால் அந்த ரா மெட்டீரியல் பல ப்ராசஸை கடந்து தான் ஃபைனல் ப்ராடக்டாக வரும். ஸோ இந்த மாதிரி டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ், கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸ், டேனரிஸ், பேப்பர் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ் இதெல்லாம் பார்க்கும்போது நிறைய ப்ராசஸ் இருக்கும். இதோடைய ப்ராசஸ் வந்து கண்டினியூஸாக இருக்கும். அதனால் த கரெக்ட் ஆப்ஷன் இஸ் ப்ராசஸ் காஸ்டிங். Question number 22, DAS is suitable for industries where manufacturer is continuous and units are identical. மேலைக்கு இதுக்கு ஒன்றா வித்தியாசம் இருக்குது பாருங்கள். அங்கே வந்து டிஃப்ரெண்ட் ப்ராசஸ் இருக்கும். டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும். இங்கேயும் அதே தான் பாருங்கள், கண்டினியூஸ். அங்கேயும் கண்டினியூஸ் தான், இங்கேயும் கண்டினியூஸ் தான். ப்ராசஸ் காஸ்டிங்கும் கண்டினியூஸாக நடக்கும். இங்கே வந்து ஒரே ஒரு சின்ன விஷயம், DAS is suitable for industries where manufacturer is continuous and units are identical. அங்கே யூனிட்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட், இங்கே யூனிட்ஸ் ஆர் ஐடென்டிக்கல். ஒரே மாதிரி பொருட்கள் கண்டினியூஸாக உற்பத்தி ஆகிறதா இருந்தால் அதுக்கு பேர் ப்ராசஸ் காஸ்டிங்காக, ஆப்ரேட்டிங் காஸ்டிங்காக, சர்வீஸ் காஸ்டிங்காக, பேட்ச் காஸ்டிங்காக கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி ஒரே ஐடென்டிக்கலான யூனிட்ஸ் கண்டினியூஸாக மேனுஃபேக்சர் ஆச்சுன்னா அந்த இண்டஸ்ட்ரீஸ்க்கு சூட்டபுளாக இருக்கிறது வந்து ஆப்ரேட்டிங் காஸ்டிங். இங்கே ப்ராசஸ் காஸ்டிங்கும் ஆப்ரேட்டிங் காஸ்டிங்கும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணக்கூடிய ஒரே விஷயம், யூனிட்ஸ் ஆர் ஐடென்டிக்கல் ஃபார் ஆப்ரேட்டிங் காஸ்டிங். Question number 23, DAS method is applied in industries like mines, quarries, oil drilling, breweries, cement works, brick works, etc. இந்த இண்டஸ்ட்ரீஸில் மைன்ஸ், குவாரிஸ், ஆயில் ட்ரில்லிங், breweries, சிமெண்ட் ஒர்க்ஸ், பிரிக் ஒர்க்ஸ் இதெல்லாம் பார்த்திங்கன்னா கண்டினியூஸ் ப்ராசஸ். இதெல்லாம் கண்டினியூஸாக நடக்கக்கூடிய மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ். ஆனால் ஐடென்டிக்கல் யூனிட். பிரிக் மட்டும்தான், சிமெண்ட்டில் சிமெண்ட் ஒர்க் மட்டும்தான். அதே மாதிரி ஒவ்வொன்றிலையும் சேம் ஒர்க். மைன்ஸ்னால் சுரங்கத்தில் வந்து நிலக்கரி சுரங்கத்தில்னா நிலக்கரி மட்டும்தான் வெட்டி எடுப்போம். குவாரிஸில் வந்து பாறைகள் மட்டும்தான் உடச்சி எடுப்போம். அப்போது சேம் ஐடென்டிக்கல் ப்ராடக்டாக இருக்கும். ஐடென்டிக்கல் யூனிட் கண்டினியூஸாக நடக்கும். ஸோ அப்படின்போது பேட்ச் காஸ்டிங்காக, ப்ராசஸ் காஸ்டிங்காக, ஆப்ரேட்டிங் காஸ்டிங்காக, கான்ட்ராக்ட் காஸ்டிங்கான்னு பார்க்கும்போது நம்மளுக்கு தெரியும் இட்ஸ் கால்ட் ஆப்ரேட்டிங் காஸ்டிங். ஸோ ஆப்ஷன் சி இஸ் தி கரெக்ட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 23. Question number 24, DAS method is used in factories manufacturing cycles, automobiles, engines, radios, typewriters, aeroplane, etc. இப்போ இங்கே
சைக்கிள் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய இண்டஸ்ட்ரின்னு பார்த்துருக்கலாம். தெர் ஆர் டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட். அதில் டிஃப்ரெண்ட் காம்போனன்ட்ஸ் இருக்குது. சைக்கிளில் வந்து டிஃப்ரெண்ட் காம்போனன்ட்ஸ் இருக்குது. அந்த டிஃப்ரெண்ட் காம்போனன்ட்ஸ் டிஃப்ரெண்ட் பிளேஸில் ப்ரொடியூஸ் பண்ணி சைக்கிளை கொண்டு வந்து லாஸ்ட்டில் வந்து அசம்பிள் பண்ணி ஒரு ஃபினிஷ்டு ப்ராடக்டாக மாற்றுவாங்க. ஸோ சேம் திங் இன் ஆட்டோமொபைல்ஸில் தான் ஒரு காரை ப்ரொடியூஸ் பண்ணும்போது அந்த காரினுடைய டிஃப்ரெண்ட் காம்போனன்ட்ஸு டிஃப்ரெண்ட் பிளேஸில் ப்ரொடியூஸ் பண்ணி லாஸ்ட்டில் ஒரு இடத்துல கொண்டு வந்து அசம்பிள் பண்ணுவாங்க. இது எல்லாமே பார்த்திங்கன்னா அசம்பிளிங் இண்டஸ்ட்ரீஸாக இருக்கும். அசம்பிளாக இருக்கும். அசம்பிள் பண்ணக்கூடிய இண்டஸ்ட்ரி இதெல்லாமே. இந்த மாதிரி அசம்பிளிங் இண்டஸ்ட்ரீஸில் பூராமே என்ன இருக்குன்னா, ஒவ்வொரு பொருளுக்கு ஒவ்வொரு டைப் காஸ்டிங் இருக்கும். ஒவ்வொரு பொருளுக்கு ஒவ்வொரு டைப் காஸ்டிங்கில் இருக்கும். சில பொருள் வந்து ஜாப் காஸ்டிங்காக இருக்கும். சில பொருளுக்கு வந்து பேட்ச் காஸ்டிங்காக இருக்கும். சில பொருளுக்கு சர்வீஸ் காஸ்டிங்காக இருக்கும். ஸோ இங்கே வந்து டிஃப்ரெண்ட் காஸ்டிங் மெத்தடு யூஸ் பண்ணனால இந்த மாதிரி ஃபேக்ட்ரிஸில் சைக்கிள், ஆட்டோமொபைல், இன்ஜின்ஸ், ரேடியோஸ், டைப்ரைட்டர்ஸ், ஏரோப்ளைன் இந்த மாதிரி ஃபேக்ட்ரிஸில் இதை மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய ஃபேக்ட்ரிஸில் எந்த மெத்தட் காஸ்டிங் யூஸ் பண்ணுவாங்கன்னா எல்லா மெத்தடும் யூஸ் பண்ணுவாங்க. எல்லா மெத்தட் ஆஃப் காஸ்டிங் யூஸ் பண்ணுவாங்க. ஒவ்வொரு பொருளுக்கு ஒவ்வொரு காஸ்டிங் மெத்தட் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இயர் மெத்தட் இஸ் கால்ட் மல்டிபிள் காஸ்டிங் மெத்தட். மல்டிபிள் பல காஸ்டிங் மெத்தடை யூஸ். கொஸ்டின் நம்பர் 25. Dash is the use of same costing principles and or practices by several undertakings for common control or comparison cost. Same costing principle. அதிலே எல்லாமே முடிஞ்சிருச்சு. Same. So that is called uniform. Marginal, standard costing, absorption costing கேட்டிருக்காங்க. ஸோ இட் இஸ் அ யூனிஃபார்ம் காஸ்டிங். சேம் காஸ்டிங் பிரின்சிபல்ஸ், ஒரே மாதிரியான காஸ்டிங் பிரின்சிபல். செவரல் அண்டர்டேக்கிங்க்கு காமன் கண்ட்ரோல் ஆர் கம்பேரிசன் காஸ்ட்டுக்கு யூஸ் பண்ணுவாங்க. தட் இஸ் கால்ட் யூனிஃபார்ம் காஸ்டிங். சேம் காஸ்டிங் பிரின்சிபல் வந்தாலே யூனிஃபார்ம் காஸ்டிங் அப்படின்னு போட்டுடலாம். கொஸ்டின் நம்பர் 26. த டேஷ் இஸ் தி ப்ராக்டிஸ் ஆஃப் சார்ஜிங் ஆல் காஸ்ட் போத் வேரியபிள் அண்ட் ஃபிக்ஸட் டு ஆப்ரேஷன் ப்ராசஸ் ஆர் ஆஃப் ப்ராடக்ட்ஸ். இங்கே வந்து எல்லா காஸ்ட்டும் எடுப்போம். போத் வேரியபிள் காஸ்ட்டும் எடுப்போம், ஃபிக்ஸடு காஸ்ட்டும் எடுப்போம், ரெண்டு காஸ்ட்டும் எடுப்போம். இப்படி ரெண்டு காஸ்ட்டும் எடுக்கிறதுனால அது யூனிஃபார்ம் காஸ்டிங்கா, மார்ஜினல் காஸ்டிங்கா, ஸ்டாண்டர்ட் காஸ்டிங்கா, இல்லை அட்சாப்ஷன் காஸ்டிங்கா அப்படின்னு டிஃப்ரென்ஷியேட் பண்ணும். இங்கே வந்து இதில் வித்தியாசமே என்ன அப்படின்னு பார்க்கும்போது இது வந்து ஆக்சுவலி இந்த வேரியபிள் காஸ்ட் அண்ட் ஃபிக்ஸட் காஸ்ட்டு எல்லாத்தையுமே எடுத்துடுறோம். ரெண்டையுமே எடுத்துடுறோம். வேரியபிள் காஸ்ட்டும் இங்கே கன்சிடர் பண்ணிடுவோம், ஃபிக்ஸட் காஸ்டிங் கன்சிடர் பண்ணுவோம். ஸோ இட் இஸ் கால்ட் அட்சாப்ஷன் காஸ்டிங் மெத்தட். அப்போது இந்த அட்சாப்ஷன் காஸ்டிங் மெத்தடுக்கும் இதில் அட்சாப்ஷன் ஸ்டாண்டர்ட் காஸ்டிங்னா இந்த ஆக்சுவல் ஒர்க்குக்கும் ப்ரீ டிட்டர்மைன் ஸ்டாண்டர்டும் கம்பேர் பண்ணுறது தான் ஸ்டாண்டர்ட் காஸ்டிங். யூனிஃபார்ம் காஸ்டிங்கிறது சேம் காஸ்டிங் பிரின்சிபல். இந்த மார்ஜினல் காஸ்டிங் அப்படின்றது இந்த வேரியபிள் காஸ்ட்டுக்கும் ஃபிக்ஸட் காஸ்ட்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது. வேரியபிள் காஸ்டிங்கும் அதே மாதிரி ஆக்சுவல் காஸ்டிங்க்கும் உள்ள டிஃப்ரென்ஸை கண்டுபிடிக்கிறது தான் மார்ஜினல் காஸ்டிங். டிஃப்ரென்ஸ் அங்கே ஃபிக்ஸட் காஸ்ட்டை எக்ஸ்க்ளூட் பண்ணுறோம், டிஃப்ரென்ஸ் மட்டும் தான் எடுக்கிறோம். டிஃப்ரென்ஸ் மட்டும் எடுக்கிறது தான் மார்ஜினல் காஸ்டிங். அதே டைமில் அட்சாப்ஷன் காஸ்டிங்கில் போத் ஆர் டேக்கன். இங்கே வேரியபிள் காஸ்ட்டும் எடுத்துருவோம், ஃபிக்ஸட் காஸ்ட்டையும் எடுத்து ரெண்டையுமே ஆட் பண்ணிடுவோம். தட் இஸ் கால்ட் அட்சாப்ஷன் காஸ்டிங். மார்ஜினல் காஸ்டிங்கில் ஒன்லி டிஃப்ரென்ஸ் பிட்வீன் மார்ஜினல் காஸ்டிங் அண்ட் வேரியபிள் காஸ்டிங் அண்ட் ஃபிக்ஸட் காஸ்டிங். ஸ்டாண்டர்ட் காஸ்டிங் அப்படின்றது ஆக்சுவல் காஸ்ட்டுக்கும் ப்ரீ அரேஞ்ச் ஸ்டாண்டர்டுக்கும் உள்ள வேரியேஷனை கம்பேர் பண்ணுறது தான் ஸ்டாண்டர்ட் காஸ்டிங். இப்போ இதில் 4 காஸ்டிங் பாருங்கள். யூனிஃபார்ம் காஸ்டிங், சேம் காஸ்டிங் பிரின்சிபலை யூஸ் பண்ணால் யூனிஃபார்ம் காஸ்டிங். மார்ஜினல் காஸ்டிங்கிறது ஃபிக்ஸட் காஸ்ட்டுக்கும் வேரியபிள் காஸ்ட்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது, மார்ஜினல் காஸ்டிங். ஸ்டாண்டர்ட் காஸ்டிங் அப்படின்றது ஆக்சுவல் காஸ்ட்டுக்கும் ப்ரீ அரேஞ்ச் ஸ்டாண்டர்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸை அந்த கம்பேர் பண்ணுறது. அட்சாப்ஷன் காஸ்டிங்னா போத் வேரியபிள் காஸ்ட் அண்ட் ஃபிக்ஸட் காஸ்ட்டை நம்ம சார்ஜ் பண்ணுவோம், காஸ்ட்டுக்கு எடுத்துருவோம், ரெண்டையும் சேர்த்து எடுத்துருவோம். தட் இஸ் கால்ட் அட்சாப்ஷன் காஸ்டிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.